fertility clinics வர நிறைய விமென்க்கு டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற ஒன் ஆஃப் த காமன் டெஸ்ட் AMH. ஸோ இந்த AMH லெவல் எதுக்காக ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க, இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இந்த AMH லெவல் கம்மியாக இருந்தால் கட்டாயம் IVF தான் பண்ணணுமா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஜென்ரலி இந்த AMH அப்படின்றது ஒரு விமனோட ஓவரியோட ஏஜை குறிக்குது. இந்த AMH லெவல்ஸ் பிட்வீன் 4 to 6 இருக்கும்போது மோஸ்ட் ஆஃப் த டாக்டர்ஸ் இதை நார்மல் லெவல்ஸாக கன்சிடர் பண்ணுறாங்க. அண்ட் நீர்க்கட்டி, PCOS இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு நேச்சுரலாகவே AMH லெவல்ஸ் அதிகமாக இருக்கும். அண்ட் இந்த லெவல்ஸ் பேஸ் பண்ணி அவங்களோட PCO எவ்வளோ சிவியராக இருக்குது அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு சைட் ஆஃப் த பிக்சர், சம்டைம்ஸ் AMH லெவல்ஸ் கம்மியாக இருக்கிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ எவ்வளோ கம்மியாக இருந்தால் நம்ம கவலைப்படணும். பிட்வீன் 2 to 4 AMH இருக்குது அப்படின்னா பெருசாக நம்ம வரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நிறைய நார்மல் ஃபர்டைல் விமென்க்கு இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். பட் நம்மளோட AMH லெவல்ஸ் லெஸ் தேன் 2 போகும்போது, அதாவது 1.5, 1.2 இந்த மாதிரிலாம் கம்மியாகும் போது சம்வேர் நம்ம ஓவரீஸில் இருக்க எக்கோட கவுண்ட் கம்மியாகுது அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் சில பேருக்கு ரொம்ப லோவாக இருக்கும் போது, அதாவது லெஸ் தேன் 1, 0.7, 0.8 இப்படிலாம் இருக்கும் போது அவங்களுக்கு ஃபர்டிலிட்டிக்கான டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ப்ரெக்னன்சி போஸ்ட்போன் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கான இண்டிகேஷன் தான் இந்த லோ AMH. ஸோ லோ AMH லெவல்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கட்டாயம் IVF தான் பண்ணணுமா? டெஃபினெட்லி IVF தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சில பேருக்கு ஈவன் வித் லோ AMH லெவல் 0.3, 0.4 அப்படி கூட மேரேஜ் ஆகி கம்மி டைம்ஸில் ஈவன் நேச்சுரலாக ப்ரெக்னன்சி வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் இந்த AMH கம்மியாக இருக்கும் போது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, we don't have too much time to wait. நம்ம ப்ரெக்னன்சியை போஸ்ட்போன் பண்ணணும்னு யோசிக்கிறோம், அதாவது ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு எனக்கு ப்ரெக்னன்சி வேணாம் அப்படின்னு யோசிக்கிறோன்னா டெஃபினெட்லி நம்ம AMH லெவல்ஸ் செக் பண்ணிக்கணும். அண்ட் ஒருவேளை இது லோவாக இருக்குன்ற பட்சத்தில் நம்மளோட எக்ஸை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கன்சிடர் பண்ணலாம். இல்லை நீங்கள் ப்ரெக்னன்சி போஸ்ட்போன் பண்ணுற ஐடியாவில் இல்லை, யூ வாண்ட் டு பிளான் யுவர் ஃபர்டிலிட்டி அப்படின்னா இந்த AMH லெவல்ஸ் வித்தின் 1 or 2 months ரொம்ப கம்மி ஆகாது. So for a couple of months you can try naturally. ஒருவேளை அது ஒர்க் அவுட் ஆகலைன்னா ஈவன் சிம்பிளர் ட்ரீட்மெண்ட்ஸ் லைக் IUI ஒரு 1 or 2 cycles ட்ரை பண்ணலாம். There are some couple who have conceived naturally or with IUI cycles though their AMH levels were low. But ஒரு 4 to 5 months நீங்கள் ப்ராப்பராக கன்சல்டேஷன் போயிட்டு with the low AMH, if it's not working out, it's always better to move on to the next step, that is IVF. நம்ம ரொம்ப ப்ரொலாங் பண்ணும்போது நம்மளுக்கு IVFலையும் கிடைக்கிற சக்ஸஸ் கம்மி ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ யூஸ்வலி IVFோட சக்ஸஸ் அப்படின்றது எக்கோட நம்பர் அண்ட் AMH லெவல்ஸ் பொறுத்தது. ஃபார் அ விமன் ஹூ இஸ் ஹேவிங் நார்மல் AMH, IVF சக்ஸஸ் வில் ரேஞ்ச் சம்வேர் பிட்வீன் 60 to 70%. அதுலேயும் cumulative சக்ஸஸ், அதாவது 2 to 3 cycles of embryo transfer சேர்த்து பார்க்கும்போது அட்லீஸ்ட் 80 to 90% ஆஃப் த விமன் கன்சீவ் ஆயிடுவாங்க. பட் இதுவே லோ AMH இருக்க விமனுக்கு எக்கு கம்மியாக இருக்குன்றதுனால அவங்களுக்கு IVF மூலமாக கிடைக்கிற எம்ப்ரியோஸும் கம்மியாக இருக்கும். அண்ட் சம்டைம்ஸ் அதோட குவாலிட்டி அண்ட் கிரேடிங்ஸ் கம்மியாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுனால IVFோட சக்ஸஸ் இஸ் சம்வேர் பிட்வீன் 30 to 40% ஃபார் விமன் வித் லோ AMH. ஸோ அதனால் உங்களோட ட்ரீட்மெண்ட்டை டெஃபினட்டாக AMH கம்மியாக இருந்தால் போஸ்ட்போன் பண்ணாதீங்க. பட் IVF பண்ணணுன்றது அவசியம் கிடையாது.